இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு கடவுளை காண விரும்பும் நம்முடைய ஆர்வம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று எடுத்து கூறுகின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட ஏரோது அரசன் அவரை காண வேண்டும் என்று ஆர்வம் காட்டுகின்றார். இத்தகைய ஆர்வம் விசுவாசத்தினால் வந்த ஆர்வம் அல்ல, மாறாக சுயநலம், பதவி பயம், சந்தேகம் நிறைந்த ஆர்வமாக இருக்கின்றது. இன்று கடவுளை காண விரும்பும் நம்முடைய ஆர்வம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? கடவுள் ஆலயத்தில் மட்டுமல்ல, மாறாக நம்முடைய ஒவ்வொருவரின் வாழ்விலும் இருக்கின்றார். அவர் வறியவர்களின் முகத்திலும், நோயாளிகளின் வேதனையிலும், கஷ்டப்படுகிறவர்களின் கண்ணீரிலும், துக்கத்தினால் தவிக்கும் நண்பரின் தனிமையிலும் இருக்கின்றார். நாம் இன்று அவரை ஆர்வத்தோடு தேடுகின்றோமா அல்லது விசுவாசத்தோடு தேடுகின்றோமா? ஆர்வம் தற்காலிகமானது, ஆனால் விசுவாசம் நம்மிடம் மாற்றத்தை கொண்டு வரும். எனவே நம்முடைய ஆர்வம் விசுவாசமாக மாறட்டும். அப்பொழுது கடவுளை நம்முடைய வாழ்வில் உண்மையாக காண முடியும்.